சில நேரங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். "ஏன்டா அடிச்சத அவன தூக்கி போட்டு அடிக்கிறேன், நீ உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி பல நேரங்கள்ல பல நிகழ்வுகள பார்த்திருப்போம். அந்த மாரி தான் இப்ப இந்தியா, பாகிஸ்தான தூக்கி போட்டு மிதிச்ச சம்பவங்கள்ல, பாகிஸ்தான் கதறி அழுகிறான், அதுலருந்து தப்பிச்சு ஓடுறான், அதுக்கடுத்து நாடகம் போடுறான். அத பூரா விரிவா அடுத்த பதிவுல பார்ப்போம். ஆனா, பாகிஸ்தான விட ரூம் போட்டு அழுகுறது யாரு அப்டின்னா, சீனா தான். அப்படி ரூம் போட்டு அழுகக்கூடிய சீனா, வெளியில தெரியாம மறைக்கிறக்கு மீண்டும் பாகிஸ்தானையே தூக்கிட்டு வருது. அந்த கேலி கூத்து தான் என்னங்கிறத விரிவா பார்ப்போம். பாகிஸ்தான நம்ம ராணுவ ரீதியா தொலைச்சு எறிஞ்சுட்டோம். ராணுவ ரீதியா அப்படிங்கிறது, அங்க உள்ள தீவிரவாத பயலுகள மட்டும் நம்ம டிக்கெட் கிழிச்சு குடுக்கல. அங்க உள்ள ராணுவத்துக்கும் டிக்கெட் கிழிச்சு குடுக்குறோம். அப்படி ராணுவத்துக்கு குடுக்கும்போது, அந்த ராணுவ தளங்கள், ராணுவ வீரர்கள், ராணுவ உயர் அதிகாரிகள பாதுகாக்கிறக்கும், அவர்கள் பயன்படுத்தினது என்ன அப்டின்னா, சீன ஆயுதங்கள் தான். அந்த சீன ஆயுதங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த லட்சணத்துல இருந்துச்சு அப்படின்னு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கிழிச்சு காட்டிட்டோம். வருங்காலங்கள்ல சீனாவுக்கு எது யுத்தமே வராதா? அதெல்லாம் எப்படியும் ஒரு காலத்துல யுத்தம் வந்தே தீருமப்பா! அப்படிலாம் நம்ம பேச தேவையே இல்ல. சீனாவுக்கு எந்த நிமிடத்திலும் யுத்தம் வரும். அதுவும் ட்ரம்ப் இருக்கும்போது, அது 4 திசைகள்லயும் வரும். என்ன ஒரு டீல போட்டாலும் சரி, மனுஷன் அந்த டீல மறந்துட்டு அவரே தாக்கிருவாரு. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைய தான் சீனாவுக்கு எதிரா இந்தியா உருவாக்கி வச்சிருச்சு. நம்ம அடிச்சது ஏதோ பாகிஸ்தான. ஆனா, அடி வாங்குற ஃபீல் பூரா தாறுமாறா விழுகிறது சீனாவுக்குள்ள. இந்தியாவோட கணக்கும் அதுதான். பாகிஸ்தான எந்த அளவுக்கு தூக்கி போட்டு மிதிக்கிறோமோ, அது சீனாவுக்கு ஒரு அச்சத்த குடுக்கும். உலக நாடுகள் அத பார்த்து இந்தியாவ பிரமிச்சு பார்க்கும் அப்படின்லாம் அவுட்டர் லைன் தான். வெளிப்படை தான். எதார்த்தமான உண்மை அப்படிங்கிறது சீனாவோட ஆயுத பலத்த நொறுக்கக்கூடிய அந்த விவகாரம், திட்டமிடல் நொறுக்கக்கூடிய லைவா நொறுக்கக்கூடிய ஒரு விஷயத்த பாகிஸ்தானுக்குள்ள செஞ்சு பாத்துறணும் அப்படிங்கிறதும் உண்மையான விஷயம். அதுக்குள்ள உள்ள எதார்த்தமான உண்மை. காரணம் என்ன அப்படின்னா, எல்லா ஆயுதங்களுக்கும் அமெரிக்கா உலகம் பூரா யுத்தம் நடத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எண்ணெய் வளம் அது இதுன்னு லொட்டு லொஸ்க்குன்னு ஒரு பேப்பர் பூரா எழுதலாம். மேல பிள்ளையார் சொல்லி மாரி கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆயுதங்கள உபயோகிச்சு பார்க்கணும். அவ்வளவுதான். சிம்பிள். அதுக்கு கீழ தான் எல்லாமே வரும். காரணம் ஒரு ஆயுதத்தோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தலைகீழ இருந்து டெஸ்ட் பண்ணாலும் சரி, யுத்த காலத்துல அதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது டெஸ்டிங்க்கும், ரிசல்ட்டுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் வரும். சில நேரம் அத காட்டிலும் தாறுமாறான மைலேஜ் எடுக்கும். சில சமயம் எதிர்பார்த்தத விட மைலேஜ் இல்லாம போகும். அக்யூரசி ரேட்டு காஸ்ட்டு, எஃபெக்ட்டு அந்த மாரி ஏகப்பட்ட கால்குலேஷன் எங்க கிடைக்கும் அப்டின்னா, கிளியரான பிக்சர் அப்படிங்கிறது யுத்த களத்துல தான். அதுக்காக தான் அமெரிக்கா பல யுத்தங்களே ஓப்பன் பண்ணுதுங்கிறது தான் எதார்த்தமான உண்ம. அந்த மாரி சீன ஆயுதங்கள வேட்டையாடக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பமா தான் இந்தியா இத பாத்துச்சு. ஏறக்குறைய கதைய முடிச்சுட்டோம். இப்ப சீனா உட்கார்ந்து அழுகுது. எதுக்கு? இந்தியா கண்டுபிடிச்சிருச்சு. இந்தியா கூட இனிமே மோத முடியாதான்னு கேட்டா, அதுக்கும் அழுதுதான் ஆகணும். அடுத்தடுத்து வர யுத்தங்களுக்கும் இந்தியா என்னெல்லாம் சேட்டைகள குடுக்கும் அப்படிங்கிறத நெனச்சு பாத்து அழுகணும். காரணம் இந்திய எல்லைகள் மட்டும் கிடையாது. இந்திய எல்லைகள்ல மேப்ல போட்டு பேர மாத்தலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ராஜதந்திர ரீதியில சீனா எடுத்துட்டு போறது செல்லுபடி ஆகுமா? அப்படின்னு கேட்டா, செல்லுபடி ஆகாது. அதனால ராஜதந்திர ரீதியில வீக் ஜோன்ல இருக்கக்கூடிய சீனாவால மேப்ல டிசைன் பண்ணி திருத்தி ஒண்ணும் சாதிக்க முடியாது. அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா, 1 டசன் பயலுகள்ட்ட சீனா வம்பிழுத்து வச்சிருக்கான். அது பூரா எது வேணாலும் ட்ரிகர் ஆகும். எதுவுமே ட்ரிகர் ஆகாட்டியும் சரி, அதிபர் ஷி ஜின்பிங் செல்வாக்கு அப்படிங்கிறது தைவான பிடிக்கிற விவகாரத்துல தான் இருக்கு. பொருளாதாரம் எப்பல்லாம் சீனால அதல பாதாளத்துல போதோ, அப்பல்லாம் தைவான தான் அவர் காட்டியாகணும். தைவான காட்டிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா, இவர் வந்ததுலருந்து தைவான காட்டுறாரு. "ஏலே அத நாங்க பார்த்துக்கிட்டே தான்டா இருக்கோம். வெறுங்கண்ணாலயே பார்க்கலாம்டா. டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி தான்டா" அப்படின்னு சொல்லி சீனர்களும் பேக்க ஆரம்பிச்சுட்டார்கள், பேச ஆரம்பிச்சுட்டார்கள். அப்போ ஒரு காலத்துல பாய்ஞ்சு தான் ஆகணும். பாயறக்கு முன்னாடி தான் எல்லா ஆயுதத்தையும் புடுங்கிப்புட்டாங்களேங்கிற மாரி பாகிஸ்தான் சம்பவம் பண்ணிருச்சு. பாகிஸ்தான சீனா கூப்பிட்டதாக அதாவது கூப்பிட்டு திட்டினதாகலாம் பல தகவல்கள் வருது. எதற்கு அப்டின்னா, போய் பலுசிஸ்தான்ல என் இன்வெஸ்ட்மென்ட்ட காப்பாத்துறேன்னா, அதுக்கு வக்கு இல்ல. எதுக்கு பகல்காம் பக்கம் போன? அப்டிங்கிறது தான் சீனாவோட எண்ண ஓட்டமா இருக்கு. இது மட்டும் கிடையாது. சரி இவ்வளோ கேலி கூத்தும் நடந்துருச்சு. அது என்ன போர் நிறுத்தத்துக்கு அமெரிக்கா கிட்ட போயிருக்க? படி இழக்கிறது பூரா நான் தானே! அப்டிங்கிற சண்டையும் வந்திருக்கு. காரணம் என்ன அப்டின்னா, இங்க போய் அதே மாரி நானும் பண்ணியிருப்பேன்ல. இப்ப என்ன ட்ரம்ப் போர நிறுத்தியா இந்த ட்வீட்ட போட்டாரு. அவரு பாட்டு போட்டுக்கிட்டாரு. இந்த வேலைய தானடா கொள்ள காலமா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
இத நான் பண்ண மாட்டேனா? என்ட்ட ஒரு வார்த்தை கூப்பிட்டு சொல்லியிருக்க கூடாதா? நானும் குளோபல் டைம்ஸ்ல ஹெட்டிங்க போட்டுவுட்டு சீனா பூரா, உலகம் பூரா தூக்கிட்டு போயிருப்பேன்ல. அந்த ஆள் நேத்து கண்டுபிடிச்ச டிஜிட்டல் பேப்பர்டா. நான் காலங்காலமா இருக்கிற பிரிண்ட் மீடியாடா குளோபல் டைம்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு வீர வசனத்த பேசிக்கிட்டு இருக்காராட்டுக்கு, பாகிஸ்தான நம்ம அடிச்சது எந்த அளவு உண்மையோ, அதே அளவு எதார்த்தமான உண்மை. அதுல பெரும் அடி சீனாவ நோக்கி விழுகுது. உண்மைய சொல்லப்போனா சீனாவ சிதறடிச்சுட்டோம். ஆயுத சந்தைகள்லயும் சரி, சீனாவோட ஆயுதத்தையும் சரி சிதறடிச்சிருக்கோம். இதன் மூலியமா வரும் நாட்கள்ல யுத்த களம் போறதுக்கு முன்னாடி மாசத்துக்கு ஒரு தாட்டி யுத்தத்துக்கு தயாராகுங்க, தயாராகுங்கன்னு அதிபர் ஷி ஜின்பிங் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இனிமே வாரத்துக்கு ஒரு தாட்டி போய் சொன்னா கூட, அந்த பயலுக எட்டி கூட பார்க்க மாட்டாங்க யுத்த களத்த அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.